ஹாய், வெல்கம் டு மாமாஸ் மஜீஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டு ஸ்வீட் எதனா பண்ணணும்னு சொன்னாங்க வீட்டில். சரி, அதுக்கோசரம் இன்னைக்கு கேசரி பாத் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலான்ட்டு. கேசரி பாத் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் கேசரி பாத் பண்ணுவோம். ஆனால் என்னன்னாக்கா பைனாப்பிள் கூட கேரட் இது ரெண்டும் வச்சு நான் பண்ண போறேன். அதாவது இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நார்மல் தான் எல்லாமே. அரை கப் கீ எடுத்திருக்கேன், கேஷ்யூ எடுத்திருக்கேன், முந்திரி, திராட்சை, லவங்கம், பட்டை, ஏலக்காய், அப்புறம் ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 3/4 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை போடணுங்க. ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிவோம். கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னாக்கா வெறும் நெய்யில செஞ்சாக்கா திகட்டிடும், சாப்பிட முடியாது. நீங்க எண்ணெய் எவ்வளவு ஊத்துறீங்களோ நெய்யும் அவ்வளோ சுவையா இருக்கும். ஆனா அதிகம் எண்ணெய் சாப்பிடக்கூடாது, அதுக்கோசரம் ஃபர்ஸ்ட் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காவை நம்ம போட்டுடுவோம். நெக்ஸ்ட் இந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு லைட்டா வறுத்துக்கலாம் மெதுவா. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க கேசரி பாத்தெல்லாம், பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அதுவும் ரொம்ப டேஸ்டாகவும் செய்யலாம், இதுவும் செய்யலாம். இப்போ லைட்டா முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துட்டோம். இப்போ பைனாப்பிள் போட்டுப்போம். பைனாப்பிள் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இதில் கூடவே கேரட் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கேரட்டும் பைனாப்பிளும் வேக விடணுங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். இப்போ இது வேகத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா தண்ணி சூடு பண்ணிப்போம். இப்போ இதில் 3/4 kg 3/4 கப்பு ரவைக்கு நம்ம ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ கேரட்டும் பைனாப்பிளும் வெந்துருச்சு. ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். இப்போ பைனாப்பிள் நல்லா இந்த மாதிரி வந்து வர நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வேகணும், கேரட்டும் வேகணும், அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுப்போம். இப்போ இதை நல்லா கிண்டி விடுவோம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். இதுக்கு ஒரு 3 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம 3 கப் தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது ரவையை போட்டு ஸ்லோவா கிண்டிட்டே இருக்குன்னா, ஒரேடியா போட்டு கொண்டு எல்லாம் கட்டி பண்ண அப்புறமா ஸ்லோவா போட்டு மெதுவா கிண்டிடலாம்.
ஷிம் பண்ணிடணும். இப்போ கேசரி பாத் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு மூடிடுவோம். கேசரி பாத் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை கேசரி பாத் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இது சாப்பிட்டு பார்த்துடலாம். இதை நான் புது விதமாக ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு. ஏன்னா கேசரி பாத்தில் எல்லாருமே ரவை, சர்க்கரை, முந்திரி, திராட்சை இதில் தான் பண்ணுவாங்க. பைனாப்பிளும் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கேரட்டும் போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். சூடாக இருக்கு. டேலாவே ரொம்ப நல்லா வந்ததுங்க. நீங்களே செஞ்சு பாருங்க, சாப்பிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.